சரி, இந்த இதில் வந்து எத்தனை கலர் வேரியன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கலர் வேரியன்ட் இருக்குது. சாண்ட்ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஃபைனட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அல்ட்ரா வயலண்ட் அப்படிங்கிற கலர் வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் சாண்ட்ஸ்ட்ராம் பார்த்தீங்க அப்படின்னா மில்கி ஒயிட்டாகவும் இல்லாமல் பியூர் ஒயிட்டாகவும் இல்லாமல் இல்லை சாண்டில் கலராகவும் இல்லாமல் மிடில் ஆஃப் தி கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இதோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 215 கிராம்ஸ் 215 கிராம்ஸ் வந்து இதோட வெயிட்டு. ஸோ இந்த மொபைலை கையில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஸோ இது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மொபைல் அப்படிங்கிறது இதில் நம்ம வச்சுருக்கிறப்பவே நமக்கு உணர முடியுது. பேக் பேனல் டிசைனை பொறுத்தவரையிலும் ஸ்லைட்லி OnePlusல நியூவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய OnePlus மாடல்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ அதில் நியூவாக கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் கேமராக்குன்னு அந்த எக்ஸ்டர்னல் செக்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம OnePlus 13Sலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இது சூப்பர் ஃபினிஷ்லேயும் இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேவை பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க 6.78 இன்ச்லேயும் ப்ளஸ் வந்து LTPO AMOLED டிஸ்பிளே வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா நிறைய இதில் பார்த்துருப்போம் 120, 144, ஸோ 90 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பார்த்துருப்போம்.